பொதுவா வழக்கறிஞர் போய் பேசுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நேரடியா நான் இங்கதான் நான் பாக்குறேன். எதிரில் இருக்கிற பேச்சாளர் அருண் என்ன சாதாரண அருண் நீங்க நினைக்கிறீங்களா? எந்த தலைப்பு கொடுத்தாலும் பேசுவாரு. தலைப்பே இல்லாட்டி ஒரு மணி நேரம் பேசுவார். ஏன் அருண் ஒரு யமன் மாதிரி பேசியே உயிரை எடுக்கிறது ஏதுன்னு அப்பட்ட கேட்டு பாருங்க. பேசியா மனுஷன் உயிரை வாங்கிடுவாருங்க. பேச்சால் நீங்கள் ஒரு காந்தம், மனதால் ஒரு சாந்தம். ஐயோ, எங்க ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறீங்களா? தண்ணி பாட்டல. நகைச்சுவைக்கே சொந்தம் நீங்கங்க. புலியை முரத்தால் அடித்தால் வீர தமிழச்சி அப்படின்னா அந்த காலம். புலிய முறைச்சே விரட்டுனா அதுதாங்க இந்த கால பெண்கள். அன்னபாரதி நீங்க ஒரு பூச்செடி. பூச்செடி என்ன சார் அவன் போட்டிருந்தான். அன்னபாரதி நீங்க ஒரு பூச்செடி, நீங்க பேசுனா சிரிப்பு வெடி. மனசு சந்தோஷமா இருக்கணும், ரிலாக்ஸா இருக்கணும் அப்படின்னா யோகா பண்ண வேண்டாம், தியானம் பண்ண வேண்டாம், எந்த கோவில்களுக்கும் போக வேண்டாம், செல்போன்ல நெட் கார்டு மட்டும் போகாம இருங்க. அவ்வளவுதாங்க மனசு ரிலாக்ஸா சாந்தமா இருக்கும். இன்றைய சூழலில் சமூக வலைத்தளங்களில் சிக்கி தவிப்பது பெண்களே அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் அருண் சும்மா அட்டகாசமா பேசிருக்காரு. பொதுவா வழக்கறிஞர் போய் பேசுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நேரடியா நான் இங்கதான் நான் பாக்குறேன். எதிரில் இருக்கிற பேச்சாளர் அருண் என்ன சாதாரண அருண் நீங்க நினைக்கிறீங்களா? எந்த தலைப்பு கொடுத்தாலும் பேசுவாரு. தலைப்பே இல்லாட்டி ஒரு மணி நேரம் பேசுவார். இல்ல, அவர் எப்பேற்பட்ட பேச்சாளர் உங்களுக்கு தெரியாது. நானும் அருணும் ரொம்ப காலமா நாங்க டிராவல் பண்ணிட்டே இருக்கிறோம். என்ன இறங்கவே இல்லையா வண்டி விட்டு? இங்க இருந்து குவைத் வரைக்கும் போயிருக்காங்க வண்டியில. எப்பேற்பட்ட பேச்சாளர்னு எனக்கு தான் தெரியும். சக நண்பனை பத்தி அப்படிதானே சார் கேட்கணும். எப்பேற்பட்ட பேச்சாளர் தெரியுமா? யமன் மரிங்க. புத்தாண்டு அன்னைக்கு முதல் ஜோக்கு யமே. ஆமா, ராகு சனின்னா அப்புறம் எப்படி இருக்கும்? ஏன் யமன் மரிங்கற? ஏன் அருண் ஒரு யமன் மாதிரி பேசியே உயிரை எடுக்கிறது ஏதுன்னு அப்பட்ட கேட்டு பாருங்க. பேசியா மனுஷன் உயிரை வாங்கிடுவாருங்க. சொன்ன கரெக்ட்னு அக்கா கை தட்டுறாங்க பாருங்க மேடம். ஏன் கை தட்டுறாங்க தெரியுமா? அவங்க ஒரு ஆள் தான் காது கேட்காது. காது கேட்கறாலே யாரும் தட்ட மாட்டாங்க. நடுவர் அவர்களே, என்ன எங்களுக்கு உங்களை வாழ்த்தி ஒரு கவிதை சொல்ல தெரியாதா? பேசுங்க. சொல்லட்டுமா சார்? நீங்க என்ன சாதாரண நடுவரா? சாதாரண நடுவரா? அதான் ஒண்ணு ஒரு குழப்பமா இருக்கு. பேச்சால் நீங்கள் ஒரு காந்தம். இங்க வரி அப்படியாப்பா? ஆமா, அது சொல்லிட்டாங்களா? பேச்சால் நீங்கள் ஒரு காந்தம், மனதால் ஒரு சாந்தம். ஐயோ, எங்க ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறீங்களா? தண்ணி பாட்டல. நகைச்சுவைக்கே சொந்தம் நீங்கங்க. ஓ, காந்தத்துக்கு அடுத்து சொந்தம் நீங்க. தட்டுவீங்க நம்பி நான் சொன்னனா? அது ரைமிங்கா சொல்லிருக்கணும். சரி சார், ஆனா உண்மையிலே சார் இன்னைக்கு டிக்டாக் பண்ணி நாங்க பெண்கள் நாங்க தான் இன்னைக்கு சிக்கி தவிக்கிறோம்னு சொல்லிட்டு போயிருக்கிறாருல. டிக்டாக் பண்ணி உண்மையிலே சிக்கி தவிக்கிறது பெண்கள் நாங்களா? புலியை முரத்தால் அடித்தால் வீர தமிழச்சி அப்படின்னா அந்த காலம். புலிய முறைச்சே விரட்டுனா அதுதாங்க இந்த கால பெண்கள். எப்படி எங்க முறைங்க முறைச்சு காமிக்கணுமா? கேமராமேன் ஜூம் பண்ணி. இப்படி முறைச்சா பூனை கூட ஓடாதுமா. புலி ஓடுதான், அதை லப்புன்னு கடிச்சுட்டு போயிடும். ஹலோ, முறைக்கிறாங்களா? இந்த பேசுறது எப்படி தெரியுமா? சிங்கம் சீக்கலை படுத்து வந்து படுத்தா எலி வந்து எகத்தாளம் பண்ணுமா, அந்த மாதிரி இருக்க கூடாது. இதெல்லாம் எழுதுக்கப்பா, ஏதாவது எங்கேயாவது சொல்லி அடி வாங்கிக்கலாம். ஏங்க இன்னைக்கு Facebookல இன்னைக்கு பெண்கள் நான் ஒரு போஸ்ட் பண்ணிருக்கேன். சரி, எனக்கு ஒரு பையன் மேல என்ன கமெண்ட் போட்டிருந்தான் தெரியுமா? என்ன? அன்னபாரதி நீங்க ஒரு பூச்செடி. பூச்செடி என்ன சார் அவன் போட்டிருந்தான். அன்னபாரதி நீங்க ஒரு பூச்செடி, நீங்க பேசுனா சிரிப்பு வெடி. செருப்படிதான் சார். சரி சரி. எது மைண்ட் வாஷ் பேசுறீங்களா? நான் ஒண்ணும் பேசலங்க, நான் இங்க ஆடியன்ஸ் பாத்துட்டு இருக்கேன். அவன் என்ன பேசுனா? நீங்க பேசுனா சிரிப்பு வெடி, நாங்க பேசின உடனே நாங்க எல்லாருமே கை தட்ட ரெடி அப்படின்னு போட்டு ஆள புடி அப்படின்னு. சார் உண்மையிலே இப்படிலாம் போட்டிருக்கிறது யாரு? பசங்க நீங்களா நாங்களா? பாத்தீங்களா, இதெல்லாம் தற்பெருமைங்க. யாரும் போடாட்டியும் போட்டாலும் அவங்களே பெருமையா சொல்லிக்கிறாங்க பாருங்க. ஏங்க உண்மையிலேயே இன்னைக்கு அமைதியா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், மனசு சந்தோஷமா இருக்கணும், ரிலாக்ஸா இருக்கணும் அப்படின்னா யோகா பண்ண வேண்டாம், தியானம் பண்ண வேண்டாம், எந்த கோவில்களுக்கும் போக வேண்டாம், செல்போன்ல நெட் கார்டு மட்டும் போகாம இருங்க. அவ்வளவுதாங்க மனசு ரிலாக்ஸா சாந்தமா இருக்கும். நான் சொல்றது கரெக்டா தப்பா?